பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். ஏசாயா 54வது அதிகாரம் 3வது வசனம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயாக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீங்க பெருக போறீங்க. பெருகிறது அப்படின்னா ரொம்ப குண்டாயிறது கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியத்துல ஆசீர்வாதமே இல்லாம, ஒரு பெருக்கமே இல்லாம, ஒரு நன்மையே நடக்காம, எனக்கு கிடைக்கவே மாட்டேன்னு சொல்லி சோர்ந்து போய் கிடைக்கிறீங்களோ, எல்லாத்துலயும் நீங்க பெருக்கத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துங்க சொல்றாரு. அதாவது நீங்க எதிர்பார்க்குறீங்க, ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, நல்ல சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்குமே, நான் வேலைக்கு போறேன், சம்பளம் கம்மியாக தாங்க இருக்கு, அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும், என் படிப்புல நான் முன்னேன்னு ஆசைப்படுறேங்க, டிஎன்பிஎஸ்சிலாம் நான் முயற்சி பண்ணிட்டேங்க, அந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருங்க, கிடைச்சா நல்லா தாங்க இருக்குன்னு சொல்லி சில எதிர்பார்ப்புகள் இருக்கு பாத்தீங்களா. உங்க ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே நியாயமானதான், இல்லைன்னு சொல்ல. அந்த எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நடக்க போகுதுங்க. விசுவாசமா நீங்க பிரேயர் பண்ண தயாராகிடுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையை இன்னைக்கு நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, இடது பக்கம் வலது பக்கம், அப்ப எல்லா பக்கமும் உங்களுக்கு நன்மை மட்டும் தான் நடக்கும். ஆனா அந்த நன்மை நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவரை உண்மையா பற்றிக்கொள்ற பிள்ளையா இருக்கணுங்க. இந்த வேதத்துல இருக்க எல்லா நபருக்குமே ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தவங்க தான். உண்மையா வாழ்ந்தவங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு போகலங்க. அப்போ உங்களை மட்டும் ஏசப்பா வெட்கப்பட்டு போயிட விட்டுருவாரா? அதுக்கு நீங்க உண்மையா ஆண்டவருக்காக எல்லாத்துலயும் இருக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிகாரியா வைப்பாரு, ஆசீர்வாதமா வைப்பாருங்க ஏசப்பா. இன்னைக்கு உங்களுக்கு வைக்கப்படுறாருங்க. நினைச்ச காரியம் கைகூடி வரும். விசுவாசத்தோட போங்க, நல்லது நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.